ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக ரெயின்போவோட நெக்ஸ்ட் பாட்டை தான் வந்துருக்கேன். டேரெக்டாக நம்ம பாட்டுக்குள்ள போகலாம். நான் பேசுகிற வேட இருக்க பெயிண்டரை மட்டும் தெரிஞ்சு ஐம் ரியலி சாரி. ஜஸ்ட் இது வெறும் ஸ்டோரி தான். ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க. ஓகே, பாட்டுக்குள்ள போகலாம். பேபிக்கு இப்போவே ஹைப் ஆயிடுச்சு போலுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயோட ஜேக்ஸில் கிஸ் பண்ணிவிட்டு சரி பேபி பாவம் காலேஜ் முடிஞ்சு வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாங்கிற மாதிரி டேயோட ஹேரை சாஃப்டாக ரப் பண்ணபடி டேயை ஃப்ரீ பண்ணி விடுவாரா. அப்பா கொஞ்சம் செகண்டில் என்னம்மா அப்ளை பண்ணிட்டான். டைஸில் உட்காந்ததாடா தப்புங்கிற மாதிரி டே எழுந்துக்கலான்ங்கிற மாதிரி எழுந்துக்கிட்டா நம்ம ஜொங்குட்டேயோட ஹிப்பை கிரிப்பை பிடிச்சிக்குவார். இப்படி தானே இருந்து வருவேன்னு வந்து உட்காண்ட அப்புறம் என்ன அப்படிங்கிற மாதிரி இப்படி உட்காந்துக்கிட்டான். டேயுமே சரி ப்ளே பண்ண மாட்டேன்ல அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா. ப்ளே பண்ண மாட்டேன், நைட்டு பாட்டுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்படி சொல்கிற மவுட்டில் நம்மகிட்டே அடிக்கிறாரு. ஏப்பா பார்த்தானோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜொங்கு கூட செஸ்ஸில் அப்படி ஹெட்டை வச்சபடி பட்டபடியே ஹயா அங்கே என்னடா ஸ்லோவாக போடுற, வேகமாக போ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. டை ஏன் பிரதர்ட்ட என்ன மாதிரிடா பேசுகிற நீ அப்படிங்கிற மாதிரி ஜொங்கு கொஞ்சம் கோமானா. என்ன மேம்மா நான் ஹயாங்க திட்டக்கூடாதுன்னு ஏதாவது ரூல் இருக்கா? நான் திட்டுவேன். டே ஜிமினா ஹயாங் வேகமாக போட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எனக்கு கோபமாக வர கட்டுறாரு. பேபி அப்படி தான் பேசுவேன். இப்போ என்ன செய்வேன் என்னங்கிறது எழுதி போக சொல்லுவியா, அப்போ எழுதி போகிறப்போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எழுதிக்கலான்ங்கிற மாதிரி போனால் திரும்பவும் டேயோட கீப்பை கிரிப்பை பிடிச்சிக்கிறாரு. அது எப்படி என் மாமே என்ன போக விடுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப கம்ஃபர்டபுளாக டே ஜொங்கு கூட ஜேஸில் பட்டபடியே டீயாவை நக்கலாக பார்க்குறாரு. என்ன கடுப்பேட்டுன்னு என்ன நீ இப்போ நீ கடுப்பாய்வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்தமாரி டீயாவை பார்த்துட்டு வந்தா டே நக்கலாக பார்க்குறதே டீயாவுக்கு நல்லாவே புரியுது. என்கிட்ட வாடா நக்கலாக பார்த்துட்டு வர சிக்காமலையா போவே என்கிட்ட, அப்போ வச்சுக்கிறேன் பாருடா ஒன்றை அப்படிங்கிற மாதிரி ஒன்னையும் ஜங்குக்கையும் நான் பிரிக்கிறேன், நீ சிக்குவ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவள் அந்த மாதிரி திங்க் பண்ணால் இப்போ காலேஜுக்கு வந்துடுவாங்க. காலேஜில் கரெக்டாக நம்மகிட்டே கொண்டு கிளாஸ் ரூமுக்குள்ளே விட்டுட்டு ஜொங்குக்கு அப்படியே ஸ்டாப் ரூமுக்குள்ளே போனால் ஹேர் இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிட்டு என்னச்சிட்டு யாங்க உனக்குல ஒரு மாதிரி ரெடிஸாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அது ஒன்றும் இல்லடா, நேற்று என் மாமே கொஞ்சம் கோவத்தில் நம்ம வேறு கிளாஸ் ரூமுக்கு வெளியிட்டு நம்மள அந்த காண்டில் கட்டி வச்சு விட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. கடிச்சு விட்டாரா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹேரி ஷாக்கானா ஆமாம் பயங்கரமாக பைட் பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படி போய் டெஸ்க்குள்ளே உட்காந்துருந்துட்டு டே அந்த டியாவோட மூமெண்ட்டே எனக்கு பிடிக்கலடா. அவள் ஏன் ஹவுஸ்லேயே வந்து இருக்காடா, அவளுக்கு எவ்வளோ துணிச்சல் இருந்தா ஏன் ஹவுஸ்க்கு வருவா, அவள் வந்தது கூட பெருசாக தெரியலடா, என் மாமன் நான் கூட்டு வந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தியா எனக்கு பிடிக்கல, அவளோட கேரக்டர் பிடிக்கல, அவள் நார்மல் கேர்ள் மாதிரி எனக்கு தெரியல, என் மாமா கிட்ட கொஞ்சம் க்ளோஸாக இருந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீல் எனக்கு வருது அப்படிங்கிற மாதிரி ஒரே புலம்பிட்டு என் மாமனே கூட்டிகிட்டு வந்துருக்கானுங்கிற மாதிரியும் புலம்பிகிட்டு இருக்காரு. இந்த மாதிரி புலம்பிட்டு இருந்தா இப்போ இந்த கிளாஸுக்குள்ளே தியா ஒரு அவள் மேமுக்கு தானே ஒர்க்குக்கு வந்திருப்பான். அந்த பிளேஸில் ஒர்க்குக்கு உள்ள என்ட்ராகிறத பார்த்துட்டு இவன் என்னடா அங்கே பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி ஹேரியை நோட் பண்ணான். எனக்கு அநேகமாக ஹஸ்பண்ட் ஒர்க் வாங்கி கொடுத்தாருல, உனக்கு கிளாஸ் எடுக்குதா உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இவன் கிளாஸ் எடுத்தால் கிளாஸுக்குள்ளே இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கடுப்பிலே தீயாவை நோட் பண்ணால் கிளாஸ் எடுத்துகிட்டே இருக்க சொல்ல மேலே இருக்க காண்டில் டேக்கு தெரியாத கொஸ்டின்னு சும்மா கேட்குறா. அந்த மாதிரி கேட்டு டேக்கு தெரியலையா, இந்த தெரியாத மூமெண்ட்டுக்கு அப்படி எழுந்து நின்று தெரியல மேம்னு சொல்கிறதெல்லாம் கேட்டு காரில் வர சொல்ல ஜொங்குக்கிட்ட க்ளோஸ் அந்த மூமெண்ட்டை பார்த்து காண்டாக இருப்பார்ல, அதனால ரொம்பவே நம்ம டேயை பிடிச்சி திட்டுறோம். இந்த மாதிரி திட்ட அத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்க சொல்ல என்ன மட்டும் என்னடி எழுப்பி கேள்வி கேட்டு கிளாஸே எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் வேறு, அவ்வளோ கொஸ்டினை கேட்டு என்ன இத்தனை பேர் முன்னாடி திட்டையா சேரணி அப்படிங்கிற மாதிரி காண்டிலேயே நம்ம டீயாவை பார்த்து முறைச்சோம். நீலாம் எதுக்கு கிளாஸுக்கு வர்ற, என்னோடய கிளாஸ்லலாம் அந்த ஆன்சர்லாம் சேஞ்சாக அங்கே இருக்கணும், கிளாஸை விட்டு வெளியே போடா அப்படிங்கிற மாதிரி பிடிச்சி திட்டவும் என்ன கிளாஸ் ரூமுக்கு வெளியே அனுப்புறியா நீ அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக டீயா முன்னாடி நின்றுட்டு முறைச்சிட்டு அப்படியே வெளியே போவாரா. அந்த மாதிரி போனா போடாடே இப்போ பாரு உன்னை கடுப்பேட்டி டென்ஷன் ஆக்கி உன்னை வச்சே ஜொங்குக்கும் உனக்கும் ஃபைட்டை வர வைப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவள் அப்படி கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தா நம்ம ஜொங்குக்கு அவரோட கிளாஸ் முடிஞ்சு நெக்ஸ்ட்டு கிளாஸ் போகிறதுக்காக அப்படி ஸ்டாப் ரூமை பார்த்து வராரு. இந்த மாதிரி வேண்டாம்
கிளாஸ் ரூமுக்கு வெளியே நிற்கிறதும் டேயோட ஐஸ் கலங்கிருக்குது ஒரு மாதிரி. அவருக்கு டீரிலாம் வந்துருக்குது. ஏன்னா அவள் வேணும்னே தானே அந்த மாதிரி பண்ணியிருப்பான். அந்த மூமெண்ட்டில் டேக்கு லைட்டாக டீரிலாம் வந்துருக்கு. ஹாரியை கூட வெளியே அனுப்பல. ஹாரி ஹாரி கூட கொஞ்சம் ஜாலியாக பேசிகிட்டு இருக்க மூமெண்ட்டுக்கு ஒரு ஃபீல் இருக்கும். ஹாரியை வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லி வார்ன் பண்ணியாச்சு. அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் திட்டு சிரிச்சிருப்பாங்களா, அந்த மூமெண்ட்டும் டேக்கு ரொம்ப ஒரு மாதிரி இரிட்டேட்டிங் ஆகி இந்த மாதிரி வெளியே கொண்டு விட்ட மூமெண்ட்டுக்கு ரொம்ப ஒரு மாதிரி பெயின் ஆகி டேயோட ஐஸ்லாம் அப்படி கலங்கி போயிருக்க மூமெண்ட்டை அப்படி ஸ்டாப் ரூமுக்கு போகிற நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு டேயோட ஃபேஸ் அப்படி கப்பன்னு வர அந்த மாதிரி கப்பன்னா நம்ம டே ஃபஸ்ட்டில் யாரோங்கிற மாதிரி லைட்டாக பயந்தாலும் ஜங்குக்கோட ஹேண்ட்ஸை நோட் பண்ண அடுத்த செகண்ட் டைட்டாக ஜங்குக்கு ஹக் பண்ணிவிட்டு மாமா என்ன இந்த மேம் வேணும்னே திட்டுறாங்க. இந்த மாதிரி அந்த கொஸ்டின்லாம் கேட்டு என்னை அத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்க சிரிக்க வச்சுட்டாங்க. அவளை வேற என்னை பார்த்து சிரித்தாங்க. கிளாஸ் எடுக்காமல் கொஸ்டினை கேட்டு என்னை கிளாஸ் ரூமை விட்டு அனுப்பிட்டாங்கங்கிற மாதிரி பயங்கரமாக அழுறாரு. இந்த மாதிரி அழுறத பார்க்க சொல்ல ஜங்குக்கு செம்மக்கம் வருது. இந்த மாதிரி அழுறத பார்க்க சொல்ல இந்த மாதிரி அழுதான் டேயோட டீரியை வெயிட் பண்ணிவிட்டு அடி யார் கிளாஸ் ரூமில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அந்த ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு நோட் பண்ணால் டீயா உள்ளே இருக்கிறத நோட் பண்ணிவிட்டு டேயோட ஹேண்ட்ஸ் அப்படியே பிடிச்சபடி டீயா கிட்ட நிற்கிறாரு நம்ம ஜங்கு. எதுக்காக டேட்ட அந்த மாதிரி கொஸ்டின்லாம் கேட்ட, கிளாஸ் நடந்ததுக்கு முன்னாடி எதுக்கு கொஸ்டின் கேட்ட அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி டீயா பேசினோம். ஜங்குக் டேயோட ஆன்சர் கிரிப்பாக பிடிச்சிருக்க மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு மாமா என்னை வச்சு ப்ராப்ளம் பண்ணாத, பிறகு அதே மூமெண்ட்டை வச்சு ஃபைட் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கை கிளாஸ் ரூமுக்கு வெளியே கூப்பிட்டு வர்றாரு. ப்ளீஸ் மாமா, நீ என்னோடய ஹஸ்பண்டாக பேசாத, ப்ரொப்போசராக நடந்துக்கோ, ஹவுஸில் மட்டும்தான் நீ என்னோடய ஹஸ்பண்ட், இங்கே கிடையாது அப்படிங்கிற மாதிரி வெளியே கிளாஸ் ரூமுக்கு வெளியே கூப்பிட்டு வந்து நம்ம ஜங்குக்கிட்ட பேசுகிறாரு. டீரி ஐஸ்லேயே பேசுகிறாரு. இந்த மாதிரி பேசுகிறத பார்த்துட்டு ஏன் மச்சானா அது என்னம்மா க்ரை பண்ணுறான், இவன் க்ரை பண்ணுறான்னா அதில் பெரிய மூமெண்ட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஹாரி இந்த மூமெண்ட்டை நோட் பண்ண டேயோட ஐஸ்லேருந்து இவ்வளோ டேரி வரதை பார்க்க ஜங்குக்கு ஹார்ட்டே நொறுங்கின மாதிரி இருக்குது. இந்த மாதிரி க்ரை பண்ணுறத பற்றி ரொம்ப ஒரு மாதிரி ஆகி டேரியெல்லாம் வெயிட் பண்ணிவிட்டு நம்ம ஜங்குக்கிட்டே டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு சரி ஒன்றுமே இல்லை, 1/2 ஹவரில் கிளாஸ் முடிஞ்சிடும், ஓகே, நீ க்ரை பண்ணாத, மாமாவால் பார்க்க முடியல, ஏன் இந்த மாதிரி முன்னாடி க்ரை பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டீரியெல்லாம் வெயிட் பண்ணிவிட்டு நம்ம டேயோட ஃபோர்கெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு நம்ம கிட்ட ஜங்கு கூட கர்ச்சிப்பு கொடுத்துட்டு போகிறாரு. தேவையில்லாமல் க்ரை பண்ணாத, ஓகே, ஆஃப்டர்நூன் பார்க்கலாம், எனக்கு கிளாஸுக்கு டைம் ஆச்சு, க்ரை பண்ணாதனுங்கிறோம்ல, சரி மாமா நீ சொல்லிட்டல, நான் க்ரை பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்மகிட்ட அப்படியே அந்த கர்ச்சிப்பை வச்சு டீரியை வெயிட் பண்ணபடி நக்கெல்லாம் வர ஒரு ஸ்மைல் பண்ணுறாரு. இந்த மாதிரி பண்ண ஜங்குக்கு அப்படியே கிளாஸ் நடத்திட்டு இருக்க டீயாவை பார்த்து முறைக்கிறாரு. முறைச்சிட்டு நேராக ஸ்டாப் ரூமை பார்த்து போனால் இப்போ கிளாஸ் பிரேக்லாம் முடிஞ்சு அப்படியே டீயா வெளியே வந்தால் நம்ம அம்மா கேட்டால் ரொம்ப நார்மலாக மொபைல் எடுத்து வீடியோஸை ஆன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துட்ருக்காரு. இந்த மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தான். பக்கத்தில் டீயா வந்துட்டு என்னடா கொஞ்சம் 1/2 ஹவர்ஸ்க்கு முன்னாடி உன் மாமங்கிட்ட என்னை வெளியே விட்டுட்டாங்க, அப்படி பண்ணிட்டாங்க இப்படி பண்ணிட்டாங்கன்னு க்ரை பண்ணி அழுத, இப்போ என்னமோ கூலாக உன் பெட்ரூமில் இருந்தபடி வீடியோஸ் பார்த்துட்ருக்க அப்படிங்கிற மாதிரி கோவமா தீயா ஏன்னா ஜங்குக்கு முறைச்சிட்டு போயிருக்காருல, அந்த மூமெண்ட்டுக்கு இப்படி தீயா பேசுனா ஏண்டி என்னடி நினச்சிட்ருக்க, ஏன் ஹவுஸ்குள்ளே வந்து இருந்துட்டு என்னையே கிளாஸ் ரூமை விட்டு வெளியே அனுப்புகிற, என்ன நினச்சிட்ருக்க நீ, நீ வேணும்னே தான் தேவையில்லாத கொஸ்டின்லாம் கேட்டு என்னை வெளியே அனுப்புனுங்கிறது எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். அதான் என் மாமா யாருங்கிறத உனக்கு காட்டணும்ல, அதான் என் மாமா வர சொல்ல சும்மா ஃபேக்காக ட்ராமா பண்ணி க்ரை பண்ணேன். என்னோடய ஐஸில் ஒரு துளி ட்ராப் கீழே விழுந்தாலும் அதுக்கு யார் காரணமோ அவங்கள என் மாமா சும்மா விட மாட்டான். என் மாமாவோட ஃப்ரெண்டு நான் உள்ளே வந்த போ, என் மாமா உனக்கு கிஃப்ட் வச்சுருப்பான். ஹவுஸ்லேருந்து என்னை எப்படி கிளாஸ் ரூமை விட்டு வெளியே அனுப்புனியோ அதே மாதிரி என் ஹவுஸ்குள்ளேருந்து ஒன்றை நான் வெளியே அனுப்புகிறேன் பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அங்கே இருந்துட்டு மூவ் ஆனா என்னடையாங் இந்த மாதிரியெல்லாம் பேசுகிற, ஏன்னா நீ என்ன மாதிரி கேரக்டரில் ஏன் மாமாங்கிட்ட பழகுறங்கிறது எனக்கு தெரியுதுல்ல, அதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அப்போ உங்ககிட்ட ஃபேக்காக ட்ராமா பண்ணடாம்பளுக்கே. ஆமாம், ஜங்குக்கு காலேஜ் படிக்க சொல்ல எனக்கு ரொம்ப பிடிக்கும்,
ஆனால் பட் ஜங்குக்கு யார் மேலேயும் ஃபீலிங்ஸ் இருக்காது, ஃபீலிங்ஸ் இல்லாமல் தான் நடந்துப்பான். அதுக்கு ரீசன் அவனுக்கு யாரையும் பிடிக்கலங்கிறது தான் நான் திங்க் பண்ணேன். இப்போ தான் தெரியுது அதுக்கான ரீசன் என் முன்னே நிற்கிற நீன்ட்டு. தெரியுதில்ல, நான் தான் அதுக்கு ரீசன். என்னால் தான் என் மாமா யாருக்கிட்டையுமே க்ளோஸாக பேசுகிறதில்ல, பழகலை. ஏன்னா என் மாமாவுக்கு நான் மட்டும்தான் எல்லாம் அப்படிங்கிற மாரி சொல்லவும் ரொம்ப ஹாப்பியாகாதுடி. மாமா மேலே லெவலில் தான் இருப்பான். பட் ஏதாவது ஒரு சின்ன மூமெண்ட்டில் அவனுக்கு கோவம் வர்ற மாதிரி நீ இருந்தேன்னு வச்சுக்கோயேன், அவனோட கோவம் எப்படி இருக்குங்கிறது தெரியும்ல. எதுலையாவது ஒன்றில் நீ சிக்குவடா. சிக்க சொல்ல பாரு, நான் சேலஞ்சு பண்ணுறேன். இன்னும் 2 மந்த்துக்குள்ளே உன்னை உன் மாமா கிட்டேருந்து நான் பிரிக்கிறேன். எது, மாமங்கிட்டேருந்து நீ பிரிக்க போறியா? பார்க்குறேனே மாமங்கிட்டேருந்து யார் பிரிஞ்சு போகிறான்ட்டு. நான் உன்னை ஹவுஸை விட்டு இந்த 2 மந்த்துக்குள்ளே வெளியே அனுப்புகிறேன் பாரு, அதுவும் ஏன் மாமாவோட ஆன்ஸால அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், சரி சேலஞ்சு பண்ணிக்கலாம். நீயும் ஜங்குக்கிட்ட சொல்லக்கூடாது, நானும் ஜங்குக்கிட்ட சொல்ல மாட்டேன். நாம் 2 பேரும் சேலஞ்சு பண்ணாட 2 மந்த்துக்குள்ளே யாரை விட்டு போகிறான்ங்கிறது தெரியும். நான் ஹவுஸை விட்டு வெளியே போகிறேன்னா இல்லை நீ உன் ரிலேஷன்ஷிப்பை பிரேக் பண்ண போறியான்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், படிப்பா சும்மா பேசிகிட்டு இருக்காட, 2 மந்த்து தானே, எனக்கு 2 ஹவர்ஸ் மதி, உன்னை எப்படி வெளியே அனுப்புகிறேன்னு பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நான் அம்மாட்ட ரொம்ப நார்மலாக போனால், திமிரு பிடிச்சவன் எந்த மாதிரி பேசிட்டு போகிறான் பார்த்துக்கிறேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு காண்டலி டீயா நேராக ஸ்டாப் ரூமுக்குள்ளே போய் ஜங்குக்கு நோட் பண்ணால் ஜங்குக்கிட்டே சொன்ன மாதிரி செம்ம காண்டில் உட்காந்துருக்காரு. இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி பேச போனால் அந்த பிளேஸ்லேருந்து அப்படி எழுந்து ஸ்டாப் ரூம் விட்டு வெளியே போகிற ஜங்குக்கோட ஹேண்ட்ஸை டீ அப்படி பிடிக்கிறா. ஹேண்ட்ஸை விடுத்தியா அப்படிங்கிற மாதிரி கோவமாக பேசவும், ஜங்குக்கு இப்போ எதுக்கு நீ இவ்வளோ கோவப்படுற அப்படிங்கிற மாதிரி சொன்னான். உனக்கு எவ்வளவு துணிச்சல் இருந்தா உனக்கு இந்த பிளேஸில் நான் ஒர்க்கை ரெடி பண்ணி கொடுத்தா ஏன் டையை நீ கிளாஸ் ரூமுக்கு வெளியே விட்டு ட்ரை பண்ண விட்டுருப்ப. நான் எத்தனையோ டைம் அவனை கிளாஸ் ரூம்லேருந்து வெளியே அனுப்பி விட்ருக்கேன். மற்ற ப்ரொஃபஸர்ஸும் கிளாஸை ஒழுங்காக அட்டன் பண்ணாட்டம் வெளியே வந்து அவன் நின்றுருக்கான். எப்போதுமே அவன் இப்படி ட்ரை பண்ணது கிடையாது. நீ தேவையில்லாமல் ஏதோ ப்ளே பண்ணி அவனை கிளாஸ் ரூமை விட்டு வெளியே அனுப்பியிருக்க. அதனால தான் அவன் ட்ரை பண்ணியிருக்கான். எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் சிரிக்கிற மாதிரி அப்படி என்ன பேசுகிற நீ அப்படிங்கிற மாதிரி கோவமாக பேசவும், அந்த மூமெண்ட்டை வந்து சொல்ல மாட்டேங்கிறா. ஏன்னா ஜங்குக்கும் டேக்கு மேரேஜ் ஆகிருக்குல்ல, அந்த மூமெண்ட்டை வச்சு தான் நம்ம டேயை பேசி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் சிரிக்க வச்சுருப்பான். மேரேஜ் பண்ணியிருக்காமல அந்த மூமெண்ட்டை வச்சு இதை கேட்க சொல்ல, அதை ஜங்குக்கிட்ட நம்ம டே சொல்லிட்டு இருப்பார். மேரேஜ் பண்ணியிருக்குன்னு சொல்லி ரொம்ப புள்ளி பண்ணிட்டாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் சிரித்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி ட்ரை பண்ணியிருப்பார். நான் மேரேஜ் பண்ணதுக்கும் அவன் என் கூட இருக்கிறதுக்கும் அடைங்க அத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி சொல்லி நீ ப்ராப்ளம் பண்ணுற, எதுக்காக அதை நீ சொல்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஜங்குக்கு நீ ஏன் இவ்வளோ தேவையில்லாமல் கோவப்படுற? ஸ்டூடெண்ட்ஸ் தான் அப்படி தான் இருப்பாங்க. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் எல்லாத்தையும் சொல்லி தான் கொடுக்கணும்னு நினைப்பேன். சும்மா ஓன்டைன்னு கேட்டுக்காக்க அவன் ஸ்டடி என் பண்ணான்டாமா. நான் அவனோட ஃப்யூச்சரை திங்க் பண்ணி தான் எல்லாத்தையுமே சொன்னேன். அப்போ தான் அவன் மற்ற ப்ரொஃபஸர் கிளாஸ் எடுக்க சொல்லியும் இந்த மேம் தான் மற்ற ப்ரொஃபஸர் திட்டுவாங்கங்கிற பயத்தில் கிளாஸை கரெக்டாக அட்டன் பண்ணுவான். அதனால தான் அந்த மாதிரி பண்ணேன். ஒரு மேமாக தான் நான் அவனுக்கு திங்க் பண்ணேன். நீ தேவையில்லாமல் இந்த மாதிரி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை திங்க் பண்ணது ஜங்குக். அப்படி திங்க் பண்ணுறதா இருந்தால் சரி, ஐ எம் சாரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நான் அவனோட ஃப்யூச்சரை திங்க் பண்ணி தான் அந்த மாதிரி கொஞ்சம் பேசினேன். அப்போ தான் அவன் மற்ற கிளாஸை ஒழுங்காக கவனிப்பான் அப்படிங்கிற மாதிரி தியா அப்படி பேசுகிறத கேட்டு தியா அப்படி நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணா, ஆமாம் அது ஹேட்டான வேர்ட்ஸ் தான் எனக்கு புரியுது. ஆனால் பட் இந்த மாதிரி சொன்னாதான் அவன் எப்படி க்ரை பண்ணான் நீயே பார்த்தல. நெக்ஸ்ட்டு டைம் கிளாஸ் அவன் கரெக்டாக அட்டன் பண்ணுவான். ப்ரொஃபஸர்ஸ் மேம்ஸ் கேட்குற கொஸ்டினை கரெக்டாக அட்டன் பண்ணி அதுக்கு ஆன்சர் சொல்லுவான். இனி வந்து கிளாஸ் ரூமுக்கு வெளியெல்லாம் அவன் வரமாட்டான். அதுக்கு தான் இந்த மாதிரி லைட்டாக பனிஷ் பண்ணேன். அவனோட ஃப்யூச்சரை திங்க் பண்ணி. மற்றபடி அவனை ஹேட் ஆக்கணும்னு நினச்சிலாம் நான் அந்த மாதிரி பண்ணலை ஜங்குக். அப்படி பண்ணுற மாதிரி திங்க் பண்ண ஐ எம் சாரி அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், சரி ஜியா கோவப்படாத, க்ரை பண்ண மூமெண்ட்டை பார்த்துட்டு தான் எனக்கு ஒரு மாதிரி ஆகிருச்சு. மற்றபடி ஒன்றுமே இல்லை. நீ அந்த மாதிரி திங்க் பண்ணி தான் நினச்சிருந்தேன்னா எனக்கும் ஹாப்பி தான். இந்த மூமெண்ட்டை பார்த்து அவன் நார்மலாக ஸ்டடியை கண்டினியூ பண்ணால் எனக்கு ஹாப்பி தான். ஆனால் இந்த மாதிரி இன்னொரு டைம் க்ரை பண்ணுற அளவுக்கு பண்ணாத. அது நீ அவள் ஃப்யூச்சரை திங்க் பண்ணி பண்ணுறதா இருந்தாலும் எனக்கு அது பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு இப்படி சொல்லிட்டு, இப்போ உன்னை ஃபர்கிவ் பண்ணி விட்டுருட்டேன். என் பேபியை நான் சேஃபாக பார்த்துக்கிறேன்.
இப்படி பனிஷ் பண்ணுறேன் அப்படி சொல்கிறேன் அப்படிங்கிறதுக்காக இன்னொரு டைம் க்ரை பண்ணக்கூடாது, அதுவும் ஒன்றால் க்ரை பண்ணக்கூடாது. க்ரை பண்ணால் இந்த ஜங்குக்கை நீ வேற மாதிரி பார்ப்ப அப்படிங்கிற மாரி லைட்டாக ஒரு குட்டி வார்னிங் கொடுத்துட்டு ஜங்குக் அப்படியே அங்கே இருந்து இப்போ ஆஃப்டர்நூனில் சுகா லஞ்ச் எடுத்து வருவார்ல, அட்டை சாப்பிட்றதுக்கு போவார். இந்த மாதிரி போனால் ஜங்குக் ஒன்னே சேட்டுடா லஞ்சை கொண்டுட்டு ஹயாங் வருவார், சாப்பிடவா அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அங்கேருந்து போனால் போடா போ டேன்னு சொல்கிற இந்த மவுட்டு க்ரை பண்ணக்கூடாது, என்னோட ட்ரையாங் க்ரை பண்ணக்கூடாது, நீ என்ன பாட்டா பேசிட்டு போகிற, நீயே அவனை க்ரை பண்ணுற அளவுக்கு பேச வைப்பேன்டா ஒன்றை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு ஃபாலோ பண்ணபடியே கரெக்டாக நம்ம சுகா ஃபுட் எடுத்து வந்துருப்பார்ல, ஒரு பிளேஸில் தான் நின்று சாப்பிடுவாங்க. அந்த பிளேஸ்க்கு நம்ம ஜங்குக்கும் டீயா வந்தா ஆல்ரெடி அங்கே டேயும் ஜிமினாவும் இருக்கிறாங்க. இப்போ உள்ளே என்ட்ரு ஆகுற நம்ம ஜங்குக்கையும் டீயாவையும் நம்மகிட்ட அப்படியே பார்த்து முறைக்கிறாரு. நான் அவ்வளோ தூரம் ப்ராப்ளம் பண்ணியும் மாமே அவன் கூடயே தான் இருக்கிறான் அப்படிங்கிற மாரி காண்டிலே இந்த மாதிரி திங்க் பண்ணிட்டு நம்ம வேக வேகமாக ஃபுட்டை சாப்பிட்றாரு. இப்படி வேக வேகமாக சாப்பிட்டுட்டு இருக்கிறத ஜங்குக்கு நோட் பண்ணிட்டு, ஏன் இவ்வளோ வேகமாக சாப்பிட்ற, பிறகு உனக்கு ப்ரீத் பண்ணுறதுல ப்ராப்ளம் வரப்போ போட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்க பிளேட்லேருந்து ஃபுட் எடுத்து சாப்பிட்றாரு. மாமா உனக்கு ஹயாங் தருவான்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், எப்படி நீ என் பிளேட்டில் கொட்டுனா தப்பு இல்லை, நானும் அவன் பிளேட்லேருந்து எடுக்கக்கூடாதா, எடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி ஃபைட் பண்ணுறதை பார்த்துட்டு, என்ன பேபி பிளேட்டில் இருக்கிறது எடுக்கக்கூடாதுன்னா மவுட்டில் இருக்கிறத எடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், மாமா நீ என்னடா ஒரு ப்ரொஃபஸர் மாதிரி இப்போ பேசவே மாட்டேங்கிற, மட்டெல்லாம் ஒரு ப்ரொஃபஸர் மாதிரி ரூடாக பேசிக்கிட்டு இருந்தேன், என்னை எப்போ மேரேஜ் பண்ணி அப்போலேருந்து இப்படி பேசுகிறதே டிஃப்ரெண்ட்டாக டோனிங்லேயே பேசுறியடா, நீ முதல்ல எழுந்து போ அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், எழுந்து போகணுமா, அப்போ மாமா பக்கத்தில் இருக்கக்கூடாதா, மாமா எழுந்து போகணுமா அப்படிங்கிற மாரி கொஞ்சம் டீச் பண்ணுவோம். சரி அப்போ நான் டீயா பக்கத்தில் போய் உட்காந்துக்கிறேன் அப்படிங்கிற மாரி ஜங்குக்கு எழுந்துக்க போவாரா, என்ன அவள் பக்கத்தில் போய் நீ இருப்பியா அப்படிங்கிற மாரி ஜங்குக்கோட ஹிப்பை ஹோல்ட் பண்ணபடி கிரிப்பாக பிடிச்சிட்டு, நீ எங்கேயும் வேண்டாம் என் பக்கத்தில் இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்படி சாப்பிடுவாரா. அந்த மாதிரி சாப்பிட்டா நம்ம ஜங்குக்கு அப்படி ஸ்மைல் பண்ணபடி சுகா கொடுக்குற அந்த ஃபுட் பிளேட்டை வாங்கி அப்படி சாப்பிடுவார். அப்படி சாப்பிட்டுட்டு இருந்தா இப்போ நம்ம ஜிமினா தான் நம்ம நோட் பண்ணிவிட்டு, டேயாங் இன்னைக்கு நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் சேர்ந்து ப்ளே கிரவுண்டில் விளையாட போகாண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஏன்னா விளையாட போகக்கூடாதுன்னு சொன்னால் எப்படி நான் ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஷாக்கா ஜிமினாவை நோட் பண்ணேன். ஏன்னா ஜங்குக் இருக்காருல்ல, அதனால நீ ஐடலாக அந்த ட்ரைனிங் பண்ண போகிறல்ல, அதெல்லாம் பண்ண போகக்கூடாதுன்னு சொல்ல முடியாதுல்ல, அதனால அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து விளையாட போகக்கூடாதுங்கிற மாதிரி ஜிமினா செலவும் எதுக்குங்கிற மாதிரி நோட் பண்ணால், இன்றைக்கி சுகா பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறோம் ஸ்டேஜில், சுகாவும் ஜேகப்பும் 2 பேரும் சேர்ந்து டான்ஸ் போடினபடி டான்ஸ் பண்ண போகிறாங்க. அந்த பிளேஸ்க்கு நம்ம எல்லாருமே ஃபேமிலியாக போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இதை கேட்டு டேக்கி செம்ம ஹாப்பி, ஹயாங் ரியலி இது நீ ஏன்டா ஃபர்ஸ்ட்லேயே சொல்லலை அப்படிங்கிற மாதிரி செம்ம ஹாப்பியான சுகா அப்படியே கிட்ட வந்துட்டு ஓவர் எக்ஸைட்டில் எதையும் வளராதடா, ஈவினிங் முடிஞ்சால் சீக்கிரம் அந்த பிளேஸ்க்கு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஆனால் ஹயாங் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நீ முடிஞ்சா வா இல்லாட்டி உன்னோட ஒர்க்கை பாரு அப்படிங்கிற மாதிரி இப்படி நம்ம சுகா டேயோட காட்டுக்கிட்ட வந்து பொறுமையாக சொன்னோம். எதுக்கு அவன் முடிஞ்சா வரணுங்கிறீங்க, எனக்கு புரியலையே அப்படிங்கிற மாதிரி ஜொங்கு கேட்கவும், அது ஒன்றும் இல்லை ஜொங்குக்கு அவன் கொஞ்சம் ஹாப்பியாக ஃப்ரெண்ட்ஸ் கூட ஈவினிங் தான் வெளியே போகிறான், அதான் அவனுக்கு முடிஞ்சு உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ப்ளே பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் நீ வேணா வான்னு சொன்னேன். உங்களை விட நீங்கள் பண்ணுற அந்த பெர்ஃபார்மன்ஸை விட இவனுக்கு என்ன ப்ளே பண்ணி விளையாடுறது ரொம்ப முக்கியமாக, நானே காலேஜ் முடிஞ்சதோடு நேராக கூட்டிகிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா, என்ன மாமன் கூப்பிட்டு போவானா அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட ஷாக் ஆகி நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணோம். இப்படி நோட் பண்ணுறது நம்ம ஜிமினா சுகாவை நோட் பண்ணிவிட்டு, சரி ஜங்குக்கு நீ ஏன் டென்ஷன் ஆகுற, நான் வேணா கூப்பிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி ஜிமினா சொன்னேன். என்ன ஆச்சு, ஏன் ஒரு டிஃப்ரெண்ட்டாக 2 பேரும் பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணால், இல்லை ஏன் எல்லோரும் டென்ஷன் ஆகுறீங்க, நான் மாமன் கூடவே போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே நம்ம ஜங்கு கூட ஆன்சர் ஹோல்ட் பண்ணிக்கிறாரு. நீ டென்ஷன் ஆகிட்ட மாமா, ஏன் உன் பிரெயின் தேவையில்ல அதெல்லாம் திங்க் பண்ணுது, நான் உன் கூடயே வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஃபுட்டை சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் கிளாஸுக்கு போகிறேங்கிற மாதிரி நம்மகிட்ட வேகமாக போய் ஹாரி பக்கத்தில் நிற்கிறாரு. ஏன்டா அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட கேட்டான். இன்றைக்கி என்னால் அந்த பிளேஸ்க்கு வர முடியாதுடா, நீ எதாவது போய் அங்கே இருக்கிற அந்த ப்ரொஃபஸர்கிட்ட சொல்லிடுவியா, நமக்கு டீச் பண்ணுற அந்த பர்சன்கிட்ட சொல்லிடுவியா,
என்னங்கிற மாரி கேட்டேன். சிவாவோட அந்த கான்ஸ்டெப்புக்கு அந்த பெர்ஃபார்மன்ஸ்க்கு நான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், டேய் என்னப்பா கூப்பிட மாட்டியா? டேய் ஏன்டா அப்படி பேசுகிற? நீ அப்படி போய் சொல்லுவேன்னு பார்த்தா, டேய் 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 ப்ளீஸ்டா அந்த மாதிரி பிளேஸ்க்குலாம் நான் முன்ன பின்ன வந்தது கிடையாதுடா, என்னையும் கூட்டு போடா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இவன் வேற இப்போ எப்படிடா அவர்கிட்ட போய் நம்ம பேச? கால் பண்ணி சொல்லிடுவோங்கிற மாதிரி கால் பண்ணி, இந்த மாதிரி என்னோட ஹையாங் ஒரு பிளேஸில் ஒரு ஸ்டேஜில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறோம். நான் அந்த என் ஃபேமிலி மெம்பர்ஸோட பார்க்க போகிறேன். இன்றைக்கி ஒன் டே மட்டும் என்னால் அந்த கிளாஸ்க்கு வர முடியாதுங்கிற மாதிரி டேய் ஹாரியை மாட்டி மாட்டி பேசிகிட்டு இருப்பாங்களா. சரி ஓகே இன்னைக்கு ஒன் டே மட்டும் உங்கள் 2 பேருக்கு எஸ்கியூஸ் கூடுறேன், நெக்ஸ்ட் டே வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி அந்த பர்சன்ட்டு காலை கட் பண்ணா. அப்பா ஒரு வேளை வந்துட்டுன்னு ஃபோர்ஸ் பண்ணுவாங்களோன்னு நினச்சேன்டா. நல்ல வேலை நெக்ஸ்ட் டே வந்துக்கலான்ட்டாங்க. அப்போது இன்னைக்கு ஈவினிங் நீயும் நானும் என் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட சேர்ந்து அந்த பிளேஸில் அந்த பர்ஃபார்மன்ஸை பார்க்க போகிறோம். சிவா ஹயாங்கும் ஜேகப் ஹயாங்கும் ஸ்டேஜில் பண்ணுற மூமெண்ட்டை பார்த்து அப்படியே நான் செம்மையாக என்ஜாய் பண்ண போகிறேன். அதே மாதிரி இப்போது என்னோடய ஹயாங்ஸ் அந்த பிளேஸில் இருக்கிற அதே பிளேஸுக்கு கொஞ்சம் இயர்ஸ் கழிச்சு நானும் அந்த பிளேஸில் நிற்பேன். நீ சேரில் உட்காந்துருந்து என்னை நோட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ஹாரி சொல்லுவாரா, ஹாரியை பற்றி சொல்லுவாரா. அந்த மாதிரி சொன்னால் ஏன்டா டே ஏன் நான் உன் பக்கத்தில் நின்று ஐடல் மாதிரி ஆட் பண்ணக்கூடாதா, நீ மட்டும்தான் ஐடல் ஆகணுமா அப்படிங்கிற மாதிரி ஹாரி ஃபைட்டுக்கு பண்ணால், ஆமாண்டா நான் வேணா ஐடல் ஆகுறேன், நீ எனக்கு பர்சனல் செக்யூரிட்டி ஆகு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. என்கிட்டயா கண்டிப்பாக நான் ஒர்க்குக்கு எடுத்துப்பேன்டா உடனே அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஏன் டே இப்படி பேசுகிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டே பின்னாடி வந்துட்டு கன்ஃபார்மாக நீ ஒரு ஐடலாக மாறிட்டா, நான் தானே என்னோட பர்சனல் செக்யூரிட்டி அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா. அந்த மாதிரி கேட்டால் அப்போ உனக்கே நம்பிக்கை இல்லையாடா, நீ ஒரு ஐடலாக மாறுவன்ட்டு போடா ஹாரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திட்டிக்கிட்டு நம்மகிட்ட அங்கேருந்து போனோம். இங்கே டைம் ஸ்கிப் ஆகி ஈவினிங் ஆகுது. நம்ம ஜொங்குக் பக்கத்தில் டேயும் ஹாரி வந்து நிற்கிறத பார்த்துட்டு ஹாரி அப்படி நம்ம ஜொங்குக்கு நோட் பண்ணிவிட்டு இங்கே என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், மாமா ஏன் தேவையில்லாமல் அவனை கோபமாக பாட்டு பயமுறுத்துற? அவன் என் கூட சேர்ந்து தான் கான்செப்ட் பார்க்க வந்திருக்கான், கான்செப்டை நம்ம கூட சேர்ந்து அவன் பார்க்க போகிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஏன்னா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற பிளேஸுக்கு ஹாரி வரானா? ஏன் நீ தேவையில்லாமல் டியாவை கூட்டிகிட்டு வர சொல்ல நான் ஹாரியை கூட்டு வரக்கூடாதா? உன் ஃப்ரெண்டு உனக்கு முக்கியம்னா என் ஃப்ரெண்டு எனக்கு முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போடா உள்ள அப்படிங்கிற மாதிரி காருக்குள்ளே பிடிச்சி நம்ம ஹாரியை தள்ளி விட்டுட்டு அப்படி நம்மகிட்ட ஹாரி பக்கத்தில் உட்காந்துக்கிறாரு. இந்த மாதிரி உட்காந்துக்கிட்டான். ஹாரி பக்கத்தில் உட்காந்துருக்க மூமெண்ட்டை பார்த்துட்டு நம்ம ஜொங்கு காண்டாகி காருக்கு வெளியே கூப்பிட்றாரு. என்னாச்சு மாமா வெளியே வாண்ணே அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், காருக்கு வெளியே நம்மகிட்டே வந்தோம். இப்போ ஹாரிக்கு பக்கத்தில் நம்ம ஜொங்குக்கு உட்காந்துட்டு இப்போ உட்கார் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், தியா அந்த மொமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு அப்போ ஜொங்குக்கு நான் ஃப்ரண்ட் சைடில் உட்காரணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், சீட்டு எங்கே இருக்கோ அங்கே தானே உட்காரணும் அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்டே சொல்கிறாரு. இந்த மாதிரி சொல்கிறது கேட்டு தியா செம்ம காண்டில் நோட் பண்ணால் நீ ஃப்ரண்ட் சைட் சீட்டில் இருந்துக்கோ, அதான் பேக் சைட் சீட் ஃபுல்லாக இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அப்படியே ஃப்ரண்ட் சைட் சீட்டில் தியா உட்காந்துருந்தா ஜிமின் அந்த காரை ட்ரைவ் பண்ணபடி கரெக்டாக அந்த பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற பிளேஸுக்கே நம்ம பாய்ஸஸ் அவ்வளோ விரும்பி வராங்க. இப்போ நம்ம பாய்ஸஸ் எல்லாருமே கரெக்டாக அந்த பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற பிளேஸ்க்குள்ளே என்ட்ரு ஆகுறாங்க. இந்த மாதிரி என்ட்ரு ஆனால் நம்ம சுகாவும் ஜேகப்பும் ரெடி ஆகிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி ரெடி ஆகிட்டு இருந்தால் அங்கே ஒரு 10 மெம்பர்ஸ், அதாவது பேர் 10 பேராக அந்த பிளேஸில் வந்துருப்பாங்க. அதில் நம்ம சுகாவும் நம்ம ஜேகப்பும் அதில் ஒரு பர்சன்ட் 10 மெம்பர்ஸில் ஒரு டீம். இந்த மாதிரி இருந்தால் இப்போ ஒவ்வொரு பர்சன்ஸுக்குள்ளேயா அந்த பிளேஸில் சாங் பாடுறது, டான்ஸ் பண்ணுறதுங்கிற மாதிரி பயங்கரமாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தால் அந்த பிளேஸில் பீப்புள்ஸாக நம்ம பாய்ஸஸ் எல்லோரும் உட்காந்துருந்து பயங்கரமாக சியர் அப் பண்ணபடி அந்த மூமெண்ட் எல்லாத்தையுமே என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். டேயும் ஹாரியும் தான் பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. தியா, ஜொங்குக், டேய், ஹாரி, அப்புறம் ஜிமினா, அப்புறம் ஜின்னு, ஆரம்பனுங்கிற மாதிரி அந்த ரோலிங்லேயே வரிசையாக நம்ம பாய்ஸஸ் எல்லாருமே இருக்கிறாங்க. இந்த மாதிரி இருந்தோம். இப்போ நம்ம நான் சும்மாவே இல்லாமல் ஹாரிக்கிட்டேயே பேசிக்கிட்டு இருக்காரு. ஹாரிக்கிட்டே அங்கே நடக்கிற மூமெண்ட் எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னாக சொல்லி சிரித்து பேசிக்கிட்டு இருந்தோம். இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறத நம்ம ஜொங்குக்கு நோட் பண்ணிவிட்டு, என்ன பேபி வந்த நேரத்துலேருந்து நம்மக்கிட்ட ஒரு டைம் கூட பேசலை, அங்கே ஆப்போசிட் பக்கமாகவே திரும்பி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜொங்குக்கு நோட் பண்ணிகிட்டே இருப்பார். வேறு எதையுமே நோட் பண்ணலையே, அங்கே நடக்கிற பர்ஃபார்மன்ஸ் எதையுமே பார்க்கல. தான் பார்த்துட்ருப்பாரு. இந்த மாதிரி பார்த்துட்டு இருந்தா இவனுக்கு என்ன தான் ப்ராப்ளம்னு தெரியல, எப்போ பார்த்தாலும் இந்த பக்கத்தில் இருந்தால் தவிர வேறு எதுவுமே இல்லை, அதுதான் வேல்டுங்கிற மாதிரி அவனை மட்டும்தான் பார்க்குறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு செம்ம கடுப்புலேயே நம்ம ஜொங்குக்கு நோட் பண்ணபடி இருந்தான். இப்போ சுகாவும் ஜேகப்புமே அதே பிளேஸில்
பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வராங்க. இந்த மாதிரி பண்ண வேண்டாம். நம்ம சுகா வந்து சாங் ப்ளே பண்ணிகிட்டே டான்ஸ் பண்ணோம். நம்ம சுகா சாங் கேட்டாப்புல நம்ம ஜெயகூப் டான்ஸ் பண்ணுறாங்க. ஒரு டீமாக அந்த பிளேஸில் அவங்களோட டேலண்ட்டாக காட்டுறாங்க. இந்த மாதிரி காட்டுறோம். இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு நம்ம டெய்லாம் எழுந்து நின்று பயங்கரமாக ஜம்ப் பண்ணி சேராப்லாம் பண்ணுறாரு. ஹயாங் விட்றாதீங்க அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி வேற பயங்கரமாக கட்டுறாரு. 2 பேரோட நேமை வச்சு சேராப்லாம் பண்ணுறாரு. இந்த மாதிரி சேரா பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க ஹாரிக்கு ஓங்கி ஒரு கிக்கு. ஏன்டா எவ்வளோக்குள்ள நான் இன்ட்ரெஸ்டாக கட்டிக்கிட்டு இருக்கேன், எழுந்து நின்று கட்டுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு என் கூட சேர்ந்து ஹயாங்க்கு சேரா பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த மாதிரி சொன்னால் நம்ம டேவோட சொல்கிறல ஹாரி ஹேண்ட்ஸை போட, ஹாரியோட சொல்கிறல டே ஹேண்ட்ஸை போட, அப்படி 2 பேரும் இந்த மாதிரி ஒரு ஹக் பண்ண போச்சுன்னுட்டு ஜே கோப் ஷூ கா ஷே கோப் ஷூ கா அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக கட்டுறாங்க. கட்டிட்டு வின் பண்ணிடணும், டான்ஸ் சூப்பராக இருக்குது, இன் மாஸ் அப்படிங்கிற மாதிரி என்னெல்லாமோ கற்றுன்னு கத்திட்டு இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்க மூமெண்ட்டை பட்டுட்டு நம்ம ஜொங்கு காண்டாகி நம்ம ஜொங்கு கம்பி எழுந்து இப்போ டேயோட நெக்கை ஹாரி ஹோல்ட் பண்ணியிருப்பார்ல, அந்த ஹேண்ட்ஸை புஷ் பண்ணி தள்ளி விட்றாரு. இந்த மாதிரி தள்ளி விட்டான். ஏன்டா மச்சான் ஏன்டா தள்ளி விட்ட அப்படிங்கிற மாதிரி ஹாரி டேயை நோட் பண்ணான். நான் எங்கடா ஹேண்ட்ஸை பிடிச்சி தள்ளி விட்டேனுங்கிற மாதிரி நம்ம ஹாரியை நோட் பண்ணால் நம்ம டேயோட ஹிப்பை ஹோல்ட் பண்ணபடி நம்ம ஜொங்குக்கு பிடிக்கிறாரு.